இன்றைய வசனம் ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வசனத்தின்படியாக நாம் பார்ப்போமானால், இந்த உலகில் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், நமக்கு வயதாகி கொண்டே போகிறது, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது இருக்குமோ என்று நாம் சில நேரங்களிலே நாம் நினைக்கின்றோம். குடும்பத்தின் சூழ்நிலைகள், கவனிக்க முடியாத தனிப்பட்ட நிலைகளிலே இருந்து பலவீனப்படும் பொழுது நம்மை கவனித்துக் கொள்வதற்கு ஆட்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்களிலே பெரியவர்களானாலும் ஏதாவது ஒரு பலவீனங்கள் தாக்கப்பட்டது நிமித்தம் பலவீனப்பட்டு சோர்ந்து போகிற போது, பலவிதமான வியாதிகள் தாக்கும் போது நாம் நம்முடைய குடும்பத்தினருக்கு நாம் ஒரு பாரமாகி விடுவோமோ, நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன, அப்படியாக விட நாம் அநேக நேரங்களிலே நினைப்பது உண்டு பிரியமானவர்களே. அதே போல வசனம் சொல்கிறது, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வேண்டேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே. நீங்களும் விட ஒருவேளை பலவீனப்பட்டது நிமித்தம், வியாதிகளின் நிமித்தம், ஒருவேளை கால் நடக்க முடியாத நிமித்தம், ஒருவேளை நீங்க பயந்துட்டீங்களோ, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களையும் கர்த்தர் சொல்றாரு, நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உங்களை நான் இந்த இக்கட்டுல இருந்து நான் உங்களை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாள் உங்கள் பலன் ஒடுங்கி போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் பிரியமானவர்களே. நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் அனுதினமும் கர்த்தரை தேடுகின்ற, ஜெபிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக, ஒருவேளை நான் ஜெபித்து எதை தான் நான் கண்டேன், நான் ஜெபிக்க எனக்கு சத்துரு அதிகமான போராட்டங்களை கொடுக்கிறான், என்னுடைய சரீரத்தில் அதிகமான பலவீனங்களை கொடுக்கிறான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கின்ற ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு சகோதரனாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால், ஒரு தகப்பனாக நீங்கள் இருப்பீங்கள் ஆனால், கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செவியுங்கள், கர்த்தருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். உங்களுடைய பலவீனங்களிலே, உங்களுடைய முதிர் வயது ஆனது நிமித்தம் இருக்கிற பலவீனங்களா இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய சரீரங்களிலே ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவைகளே. நம்முடைய கர்த்தர் நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய பலவீனம் முதிர் வயது ஒரு பலவீனம் அல்ல பிரியமானவர்களே. அது நமக்கு அது ஒரு பலம் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். வயது ஒரு தடைக்கல்களா இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த ஈவாக கிருபையாக தந்தத நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக, நீங்க பேர பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக, நீங்க தேசத்திற்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் ஒருவேளை முழங்கால் படிட்டு உங்களால பெற்றோர்களுக்கு ஜெபிக்க முடியலன்னா, அப்படி இருக்கிற இடத்துல எப்பொழுது நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை அறியாமலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடத்துவதை நீங்க காண முடியும் பிரியமானவர்களே. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே வேதத்திலே. அப்படியானால் உங்களை கடைசி வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும் யாருக்கும் நீங்கள் பாரமாக இல்லாதபடி, உங்கள் குடும்பத்தின் அவர்களுக்கு பாரமாக இல்லாதபடி கர்த்தர் உங்களை சுமப்பார், கர்த்தர் உங்களை ஏந்துவார், கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார், உங்களை போஷிப்பார், உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு உங்களை நடத்துவார். பிரியமானவர்களை, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்க கர்த்தரை மட்டும் இருக்க பிடித்து கொடுங்க. நீங்க உங்கள் சந்ததிகளுக்காக, மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கூட கர்த்தர் உங்களிடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் சந்ததிகள் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பரலோகத்திலும் உங்களுக்கு மீதியான பலனை கர்த்தர் தருவார் பிரியமானவர்களே. அதே போல புதிய ஏற்பாட்டில் கூட லூக்கா சுவிசேஷத்தில் கூட பார்க்கும்போது கூட 2:37 கூட நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு அன்னாளை குறித்து கூட நம்ம பார்க்கும்போது, அவர்களுக்கு வயது 84 வயது விதவை என்று சொல்லி அவர்கள் தேவாலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் கூட வாசித்து ஜெபித்தாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம வேதத்துல பார்க்கிறோமே. அப்படியானால் அவர்கள் அப்படியாக ஜெபித்தார்கள். அதே போல இன்றைக்கு கூட வயதான தாய்மார்கள் கூட அப்படி நீங்க உங்க பேர பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற அந்த பலவீனம் கூட மறைந்து போகும். கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தாய் தகப்பன்மார்களே, அப்படியாக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறபடி உங்களுக்கு உங்களுடைய சரீரங்களில் அப்படிப்பட்ட
எந்த விதமான ஒரு பலவீனங்களோ மற்றவர்களுக்கு இடையூறை கொடுப்பதற்காகவோ குடும்பத்தினரை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய சரீரத்துல எந்த ஒரு பலவீனமும் உங்களை ஆட்கொள்ளாது. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். மோசே கூட குறித்து பார்க்கும்போது கூட 120 வயது வரையிலும் கூட அவருடைய கண் இருளடைவில்லை. அவருடைய கண் சரீர பலவீனங்கள் குறையவில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படியானால் வேதத்திலே மாத்திரம் பரிசுத்த வேதாகமத்திலே வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்தி நடத்துவார். மோசைக்கு மாத்திரமல்ல, காலேப்பு, இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், பலனை கொடுத்தார், அவருடைய வாழ வைத்தார். அப்படியானால் அவரை நம்பி கர்த்தரை நம்பி சார்ந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலன் கொடுத்து உங்களுடைய பலவீனங்களில் அவருக்கு உங்களுடைய பலவீனங்களிலே கர்த்தர் பூரணமான பலனை தந்து உங்களை நடத்துவார். அவருடைய சத்துவத்தை தந்து நடத்துவார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் நீங்க உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை நினைத்து, உங்கள் பிள்ளைகளை நினைத்து, உங்களுடைய எதிர்காலங்களை நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்கு புது பலனை தந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உங்களை எழும்ப பண்ணுவார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த வகையிலும் நீங்க கலங்காதீங்க. கர்த்தரையே நீங்க சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக நீங்க இருக்கும்போது கர்த்தரும் உங்களை விட்டு ஒருபோதும் விலகவே மாட்டார். சங்கீதம் 92:15 முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. உங்களையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்திற்கு நீங்க வயதானவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நித்தமும் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார். கால்கள் தள்ளாதபடிக்கு இடராதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய கர்த்தருடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் மூடிக்கொள்ளும், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட வாசித்த அந்த வேத பகுதியின்படியாக நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைவயது மட்டும் நான் உங்களை ஏந்துவேன், தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த வேலையிலும் கூட அப்பா, எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரை, எத்தனையோ பெற்றோர்கள் சுவாமி பிள்ளைகள் வெளி இடங்களிலே சென்று இருக்கிறதுனால தனிப்பட்ட நிலைகளிலே தாயின் தகப்பனமாக ஆண்டவரே அவர்களுடைய வயதான காலத்திலும் கூட பல நெருக்கத்தோடு ஆண்டவரே அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு முடியாதபடி இருக்கிற எப்படிப்பட்ட பலவீனங்கள் இப்படியாக சூழ்ந்திருக்கிற நிலைகளிலும் கூட ஆண்டவரே எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்பா, அவர்களுடைய கண்ணீரை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய இயக்கங்கள் எவ்வளவோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நன்மைகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வெளியிடங்களில் இருக்கிறதுனால, இவர்கள் தனித்து இருப்பதனால, பேரு பிள்ளைகள் அருகாமையில இல்லாம இருக்கிறதுனால எவ்வளவோ அவர்களுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறதப்பா. இப்படிப்பட்ட நிலைகளை அவர்களுக்கு மாற்றி அவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க முடியாதபடி ஒருவேளை அந்த நெருக்கம் அவர்களுடைய உள்ளத்திலே பாரமா இருக்குமானால் ஆண்டவர் அதையும் கூட நீங்க மாற்றி போட்டு இந்த வயதான காலத்திலும் என் தேவன் ஆண்டவரே இந்த பெற்றோர்களுக்கு நல்ல சுகபலனை கட்டளையிட்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள் உணரட்டும், ஜெபிக்கட்டும். அவர்களுடைய தேவைகளை உங்களுடைய சமூகத்தில் அப்பா வைத்து ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்கப்பா. அவர்கள் அப்படியாக ஜெபிக்கட்டும். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு புதிய கிருபைகளை கொடுத்து, புதிய ஜெபாவியை கொடுத்து, ஒரு புதிய பலனை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து இந்த பெற்றோர்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பெற்றோர்களுக்கு கொடுத்து தனிமையென்று எண்ணாதபடிக்கு என் தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உணர்கின்ற ஒரு பெற்றோர்களாய் இந்த பெற்றோர்கள் காணப்படுவார்களாக. இதில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆண்டவரை அப்படியே நீங்க செய்யுங்க ஆண்டவரை. அவர்கள் தனிமையை உணரக்கூடாதப்பா. என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் சந்தோஷப்பட ஆண்டவரே நீங்க கிருபை தாங்கப்பா. அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாயை போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, காக்கும் தேவன் உனக்கு இருக்க பயம் ஏன்?
தாயை போல தேற்றி தந்தை போல ஆற்றி காக்கும் தேவன் உனக்கு இருக்க பயம் ஏன்? உனக்கிருக்கும் இந்த பலன் உன்னோடு நான் இருந்திடுவேன். உனக்கிருக்கும் இந்த பலன் உன்னோடு நான் இருந்திடுவேன். பராக்கிரமசாலியாய் உன்னில் என்றும் வாழுவேன். பராக்கிரமசாலியாய் உன்னில் என்றும் வாழுவேன். தாயை போல தேற்றி தந்தையை போல ஆற்றி காக்கும் தேவன் உனக்கு இருக்க பயம் ஏன்?